ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதை ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், பேன் வச்சுக்கலாம், 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், முந்திரி பருப்பு உலர் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நம்ம தேங்காயை சேர்த்து வறுத்து எடுக்க போகிறோங்க. இந்த அவல் லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொப்பரை தேங்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த முந்திரி திராட்சை வறுப்பட்ட பிறகு கொப்பரை தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறேன். கொப்பரை தேங்காவை சேர்த்து நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறம் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். வாசனை வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தேங்காய் வறுக்கிறப்பவே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய், நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்குறப்ப வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம வறுபட்ட அந்த தேங்காயை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் சேம் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காவையும் எடுத்துக்கணும். 1 கப்பு அவல்னால் 1 கப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் எடுத்துக்கணும். 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணுங்க. 2 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். 1 பங்கு அவல், 1 பங்கு தேங்காய், 1 பங்கு வெல்லம், 2 பங்கு தண்ணி. இது போதுமானது, கரெக்டாக இருக்கும். இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் அவல் லட்டு. இப்போ நல்லா தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே அதே கப்பு அளவுக்கு நான் அவல் எடுத்துக்கிறேங்க. அவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேங்க. சிகப்பு கெட்டி அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவலையும் பயன்படுத்திக்கலாம். அவல்லையே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி லேஸாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கெட்டி அவல் தாங்க எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த அவலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூடவே தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த வறுத்த அவலை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக திரித்து எடுத்துக்கணுங்க. இப்போ அந்த திரித்து எடுத்த அவலை அதே பேனில் கொட்டி அது கூடவே 2 கப்பு சுடு தண்ணியை நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அவல் அதே அளவில் 2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊற விட்டுறணும். தண்ணியை சூடாக்கி அதை பொரிச்ச அவல் கூட தண்ணியை விட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுட்டு மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பூ போல் சாஃப்டாக ஆகிட்டுருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கை தொட்டு பார்த்திங்கனாலுமே ரொம்ப பூ போல் இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த சாஃப்டான அவலை ஸ்டவ்வில் வச்சு அது கூட ஏலக்காய், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1:1 எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லம், நான் பாகு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்த உடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீர்க்க ஆரம்பிக்கும். நம்ம அதே பேன்லேயே அப்படியே வச்சு சிம்மில் வச்சு நம்ம அந்த ஹீட் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த பதத்தில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கொப்பரை தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம கையில் லைட்டாக நெய் வந்து பார்த்திங்கன்னா தடவிட்டு உருட்டி உருட்டி எடுத்தோன்னா சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அவல் லட்டு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது. கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லைங்க, இதை கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எல்லா நாட்கள்லையுமே செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு எப்பவுமே கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.